ஹாய் காய்ஸ், நான் திரும்ப welcome to அப்படியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் பயாலஜி சாப்டர் 5, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கலப்பலாம். ஸோ இப்போ ரெஸ்பிரேஷன் என்ன? ஸோ போன வீடியோ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸோட வயிற்றுக்குள்ளே என்ன நடக்கும், நம்மளோட டோட்டல் அலிமெண்ட்ரி டியூப், அதாவது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் போகிற வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறது மொத்தமாக பார்த்தோம். இப்போ ரெஸ்பிரேஷன். We have discussed nutrition in organism in the last section. The food material taken in during the process of nutrition is used in the cell to provide energy for various life processes. Diverse organisms do this in different ways. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் என்ன, நம்ம அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி வந்து எடுத்துக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு மூலிமா எடுத்துக்கும். அந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா அது உடச்சி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கெமிக்கலை வந்து பார்த்திங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணும். Diverse organisms do this in different ways. Some use oxygen to break down glucose completely into carbon dioxide and water. Some use other pathways that do not involve oxygen. In all the cases, the first step is to break down of glucose, a 6-carbon molecule, into a 3-carbon molecule called pyruvate. This process takes place in the cytoplasm. Further, the pyruvate may be converted into ethanol and carbon dioxide. This process takes place in yeast during fermentation. Since this process takes place in the absence of air, it is called anaerobic oxygen. Breaking down of pyruvate using oxygen takes place in mitochondria. This process breaks up the 3-carbon pyruvate molecule to give 3 carbon molecules of carbon dioxide. The other product is water. Since the process takes place in the presence of air, that is oxygen, it is called aerobic respiration. The release of energy in the aerobic process is a lot greater than in anaerobic process. Sometimes when there is a lack of oxygen in our muscle cells, another pathway for breakdown of pyruvate is taken. Here the pyruvate is converted into lactic acid, which is also 3-carbon molecule. This buildup of lactic acid in our muscle during the sudden activity causes cramps. ஸோ என்ன சொல்ல வராங்க? ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறப்போ இல்லைனா கேட்குறப்போ வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் பிரேக் பண்ணியாச்சு, குளுக்கோஸ் கிடச்சிடுது. குளுக்கோஸுங்கிறது 6-carbon மாலிக்யூல். அதை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாலிக்யூல். அதை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பாடியெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியாது. அதை பிரேக் டவுன் பண்ணணும். அதை பிரேக் டவுன் பண்ணி தேவையான விஷயமாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்கிற ஃபார்மாக, ஒரு பாடி வந்து எப்படி அந்த ஒரு ஃபார்மாக எடுத்துக்கோமோ அந்த ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும். அந்த ஃபார்ம் என்னென்னா பைருவேட். ஒரு 3-carbon மாலிக்யூல் 6-carbon மாலிக்யூலாக இருந்ததை சிம்பிளிஃபை பண்ணி 3-carbon மாலிக்யூலாக மாற்றுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அதை டிஃப்ரெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆர்கானிசமும் டிஃப்ரெண்ட் வேல பண்ணும். சிலது வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் ரிலீஸ் பண்ணும். அதுவே சில இடத்துல வந்து அது ஆக்சிஜன் இல்லாமலே பண்ணும். இப்போது in all the cases the first step is to break down of glucose, a 6-carbon molecule, into 3-carbon molecule called pyruvate. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசமில் தான் நடக்கும். இந்த கார்பன் அந்த குளுக்கோஸை வந்து பைருவேட்டாக மாற்றுறது சைட்டோபிளாசம் நடக்கும். இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கேட்பாங்க. ஃபர்தர் த பைருவேட் மே பி கன்வெர்டட் இன்டு எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றுவாங்க. இது ஹியூமன்ஸில் நடக்குமா? இல்லை. எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடை எப்போ மாறும்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸ்ட்டில், அதாவது ஃபங்கைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஆக்சிஜனே தேவைப்படாது. இந்த மாதிரி டைமில் ஆக்சிஜனே தேவைப்படலைன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா அன்ஏரோபிக். ஸோ ஏரோபிக்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். அதுவே அன்ஏரோபிக்னா அதுக்கு ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸே தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். இட் இஸ் கால்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். breakdown of pyruvate using oxygen takes place in the mitochondria. அதுவே ஆக்சிஜன் யூஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணுறப்போ இது எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். This process breaks up the 3-carbon pyruvate molecule to give 3 molecules of carbon dioxide. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணுறது மூலிமா 3-carbon pyruvate molecule இருக்கிறது வந்து நமக்கு 3 molecules of carbon dioxide வந்து பார்த்திங்கன்னா மாறும். The other product is water. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். Since the process take place in the presence of air, that is oxygen, it is called aerobic respiration. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏரோட, அதாவது ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் தான் நடக்கிறதுனால இது வந்து aerobic respiration சொல்கிறாங்க. The release of energy in this aerobic process is lot greater than in anaerobic process. ஸோ aerobic process, anaerobic process. ஸோ aerobic processல வந்து பார்த்திங்கன்னா இந்த anaerobic processை விட எனர்ஜி வந்து ரிலீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் வந்து, அதாவது ஹியூமன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக், நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து நிறையவே கிடைக்கும்.
அதாவது நம்ம வந்து ஹியூமன்ஸில் மட்டும் சொல்ல முடியாது, சாப்பிட்ற வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண அனிமல்ஸ் எல்லாமே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து இந்த சாப்டர் நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்அரபிக் ரெஸ்பிரேஷன் மூலயமா செய்யும். அதெல்லாம் செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜி வந்து கிடைக்காது. இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு சடனான மூவ்மெண்ட் பண்ணுறோம், இல்லைனா வந்து நம்ம எக்ஸசைஸ் எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாகும் மசில்ஸில். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் கம்மியாகிறப்போ ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வேகமாக மூச்சு இழுத்து விடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு சரியாக இழுத்து விட மாட்டோம். ஸோ அதனால் ஆக்சிஜனோட இது வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையாக இருக்கும், ஆக்சிஜன் பற்றாக்குறையாகும். ஸோ அந்த டைமில் இந்த பைருவேட் வந்து லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும் நம்ம மசில் செல்ஸில். மசில் செல்ஸில் ஆக்சிஜன் இல்லாதனால என்ன கன்வெர்ட் ஆகும்னா பைருவேட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து ஒரு புதுசாக வந்து தெரியும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நமக்கு ஏன் கிராம்ப்ஸ் வருது, அதாவது தசைப்பிடிப்பு வந்து ஏன் வருது? ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சரியான அளவுக்கு ஆக்சிஜன் போகிறப்போ லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 3 கார்பன் மாலிகுல் தான். இது வந்து நம்ம மசில் செல்ஸில் வந்து பில்டப் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராம்ப்ஸ், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தசைப்பிடிப்பு வந்து நடக்கும். ஸோ சடனாக வந்து நம்ம வந்து மூச்சு ஏதாவது வந்து வேலை பண்ணுறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சரியான அளவுக்கு நம்ம பாடிக்குள்ளே போகாது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாடிக்குள்ளே நம்ம ஆக்சிஜன் போகலன்னா நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபார்ம் ஆகும், அதாவது லாக்டிக் ஆசிட். இந்த லாக்டிக் ஆசிட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம்ப்ஸுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் 5.8 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசமில் வந்து பைருவேட்டை பிரிக்குது. இப்போது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா, அதாவது இப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா அன்அரபிக் ரெஸ்பிரேஷன் அது என்னவா மாறும், எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜி 2 கார்பன் மாலிகுலாக மாறிடும். இப்போ அதுவே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் மைட்டோகாண்ட்ரியா அது வந்து எங்கே நடக்கணும், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜியாக மாறிடும். இப்போ அதுவே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் நடக்கணும், ஆனால் ஆக்சிஜன் இல்லை, லேக் ஆஃப் ஆக்சிஜன்னா அது நம்ம மசில்ஸில் நடக்கும். அது லாக்டிக் ஆசிட் ப்ளஸ் எனர்ஜி, இதுவும் 3 கார்பன் மாலிகுல். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்காக வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. இந்த டயக்ராம் வந்து எழுதுகிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் கொடுப்பாங்க. த எனர்ஜி ரிலீஸ் டியூரிங் த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் இமீடியட்லி யூஸ்ட் டு சிந்தசைஸ் அ மாலிகுல் கால்ட் ATP which is used to fuel all other activities in the cell. ஸோ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் வந்து இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே சிந்தசைஸ் பண்ணும் ஒரு மாலிகுலை. அது என்ன மாலிகுல்னா ATP. ஸோ ஏடிபியை வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கரன்சி ஆஃப் மோஸ்ட் செல்லுலார் ப்ராசஸ்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அது பார்த்தோன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி வந்து ருப்பீஸோ டாலர்ஸோ காசோ அதுக்கு ஏடிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரன்சி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ATP is broken down, giving rise to a fixed amount of energy which can drive the endothermic reaction taking place in the cell. ஸோ இந்த ஏடிபியை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா எனர்ஜி வந்து இதை வந்து ஏடிபியை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஏடிபி என்னன்னா அடெனோசைன் ட்ரைஃபாஸ்பேட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாக்ஸில் இருக்குது, டூயினோ பாக்ஸில். ஸோ பார்த்திங்கன்னா ATP is the energy currency for most cellular process. The energy released during the process of respiration is used to make an ATP molecule from ADP and inorganic phosphate. ஸோ ADP, ஸோ இந்த இடத்துல வந்துன்னா அடெனோசின் டைஃபாஸ்பேட் ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்பேட் மாலிகுலை வந்து சேர்த்து எனர்ஜி கொடுக்குறப்போ நமக்கு வந்து ATP கிடைக்கும். இந்த இடத்துல எண்டோதெர்மிக் ப்ராசஸ் இன் த செல் தென் யூஸ் திஸ் ATP டு டிரைவ் ரியாக்ஷன்ஸ். when the terminal phosphate linkage in ATP is broken using water, the energy equivalent to 30.5 kilojoule per mole is released. Think of how a battery can provide energy for many kinds of uses. It can be used to obtain mechanical energy, light energy, electrical energy and so on. Similarly, ATP can be used in the cell for the contraction of muscle, proteins in the cells, conduction of nervous impulse and many other activities. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிபியால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு வாட்டர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகும். ஸோ எங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஸில். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகும்னா ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30.5 கிலோஜூல். ஸோ இப்போது ஒரு பேட்டரியால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை செய்ய முடியுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும் லைட் எனர்ஜியாகவும் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிபி அதே மாதிரி நம்ம பாடிக்குள்ளே கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸாக இருக்கட்டும், ப்ரோட்டீன் சிந்தசிஸாக இருக்கட்டும், கண்டக்ஷன் ஆஃப் நர்வஸ் இம்பல்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுது. Since the aerobic respiration pathway depends on oxygen. So aerobic respiration வந்து oxygen depend ஆயிருக்கு. Aerobic organism need to ensure that there is sufficient intake of oxygen. We have seen that plants exchange gases through stomata and the large intercellular spaces ensure that
All cells in contact with or carbon dioxide and oxygen are exchanged by diffusion. Here they can go into cells or away from them or and out into the air. The direction of diffusion depends upon the environmental conditions and the requirement of the plant. At night, when there is no photosynthesis occurring, CO2 is elimination is the major exchange activity going on. During the day, CO2 is generated during respiration is used up for photosynthesis. Hence, there is no CO2 release. Instead, oxygen release is the major event at this time. Animals have evolved different organs for uptake of oxygen from the environment and for getting rid of carbon dioxide produced. Terrestrial animals can breathe the oxygen in the atmosphere, but animals that live in water need to use the oxygen dissolved in water. ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்வே ஆஃப் ஆக்சிஜனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆக்சிஜனில் தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனே டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிஜன்லாம் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், ஸ்டொமாட்டா மூலயமா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஆகிருக்குங்கிறத அதை என்ஷோர் பண்ணுது. They can go into cell or away from them and go into the air. The direction of diffusion depends upon the environmental conditions and requirement of the plant. ஸோ அந்த பிளான்ட்டுக்கு தேவைப்பட்டால் அது உள்ள காற்று எடுத்துக்கும், இல்லைனா வெளியே விட்டுரும். எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் அதிகம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட் நைட் வென் தேர் இஸ் நோ ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நைட் நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு கீழே தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம வந்து சொல்லுவோம், ஸோ மரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் தருது, அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரோட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே நைட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரம் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணோம். அது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இழுக்காது, ஆனால் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். இப்போ இது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா நைட் அந்த இடத்துல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு மெயினான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சன்லைட் தான். அது இல்லாதப்போ CO2 எதுக்கு? ஸோ CO2 வந்து பார்த்திங்கன்னா வெளியே விடும். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக CO2 வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ டியூரிங் த டே வந்து பார்த்திங்கன்னா CO2 யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுனால அதை அப்படியே விட்டுரும். ஆனால் நைட் டைமில் எதுக்கு CO2? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணோம். அதுவே காலையில் வந்து பார்த்திங்கன்னா CO2 அதுக்கு தேவை. ஸோ எதை ரிலீஸ் பண்ணோம்? அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பை ப்ராடக்டாக இருக்கிற ஆக்சிஜனாக ரிலீஸ் பண்ணோம். ஸோ பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையை தான் செய்யுது. Animals have evolved different organs for uptake of oxygen from the environment and for getting rid of the carbon dioxide produced. ஸோ அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அப்டேட்டுக்காகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து பார்த்திங்கன்னா வெளியே விடுறதுக்காகவும். அந்த ஆர்கன் எதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லங்ஸ். டெரெஸ்ட்ரியல் அனிமல்ஸ் கேன் பிரீத் த ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்பியர். ஸோ சாதாரணமாக நம்ம வந்து பண்ணுறோம், நம்ம வந்து சாதாரணமாக ஆக்சிஜன் வந்து பிரீத் பண்ணுறோம். ஆனால் அதுவே வாட்டரில் இருக்கிறது அதுக்கும் அந்த அனிமல்ஸுக்கும் ஆக்சிஜன் தேவை தான். ஆனால் அவங்க தண்ணியை வெளியே எடுத்தால் செத்துருவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி ஆக்சிஜன் போகுது? அங்கே தான் பார்த்திங்கன்னா இருக்குது பெஸ்ட்டு. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. Since the amount of dissolved oxygen is fairly low compared to the amount of oxygen in the air, the rate of breathing aquatic organism is much faster than in seen in the terrestrial organism. Fishes take in water through their mouth and force it past the gills, where the dissolved oxygen is taken up by the blood. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம், இந்த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிறையா இருக்கும், ஆனால் தண்ணியில் கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விட வேண்டியதாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய மூச்சு விடணும்னா ஸோ ரேட் ஆஃப் ப்ரீத்திங் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து கம்மியாக ப்ரீத் பண்ணோன்னா பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணோம். நம்ம வந்து ஒரு மினிட்டுக்கு 20 to 18 டைம்ஸ் கிட்ட ப்ரீத் பண்ணுவோம். அதே பிளான்ட்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 டைம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து ப்ரீத் பண்ணுதுன்னா அது வாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே உள்ளே விடுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட கில்ஸ், ஸோ அதோட காதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கில்ஸ்னு ஒன்று இருக்கும், அது வழியாக வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து கில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் மாலிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கில்ஸ் வழியாக வெளியே விட்டுரும். ஸோ terrestrial organism use the oxygen in the atmosphere for respiration. This oxygen is absorbed by different organs in different animals. All these organs have structure that increase the surface area which is in contact with the oxygen-rich atmosphere. Since the exchange of oxygen and carbon dioxide has to take place across the surface, this surface is very fine and delicate. In order to protect this surface, it is usually placed within the body. So there have to be access that will make the air to this area. In addition, there is a mechanism for the
மூவிங் ஏர் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி ஏரியா வித் ஆக்சிஜன் இஸ் அப்சர்வ்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவும் நமக்கு சொல்லியிருக்காங்க லங்ஸு தான் இந்த ஆர்கன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்து அப்சர்வ் பண்ணி ஆகணும். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டாகணும். ஸோ ஆல் தீஸ் ஆர்கன்ஸ் ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் தட் இன்க்ரீசஸ் the surface area which is in contact with the oxygen rich atmosphere. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ரிச் அட்மாஸ்ஃபியரோட வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்டில் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி இது பண்ணுறதுனால இதோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் இந்த லேயர். அதை வெளியில் வைக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ அதனால் அது வந்து பாடிக்கு உள்ளே இருக்கும். In order to protect this surface, it is usually placed within the body. ஸோ அந்த இடத்துல அது பாடிக்குள்ளே இருக்குன்னா வெளியில் இருக்கிற அட்மாஸ்ஃபியர் ஆஃப் ஆக்சிஜனையும் இதுக்குள்ளே இருக்கிறது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஒரு பேசேஜ். அந்த பேசேஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூச்சுக்குழாய். ஸோ அது மூலயமா காற்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகுது. ஸோ இந்த மூலயமா காற்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சிஜனை வந்து அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுது. அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வெளியே விடுறாங்க நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை. ஸோ இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம லங்ஸுக்குள்ளே போகுது? நம்ம வந்து பார்த்திங்கன்னா லங்ஸை நம்மளால் விரிக்க முடியாது. நம்ம லங்ஸை வந்து விரிக்கிறோமா? இல்லை. ஸோ அப்போ லங்ஸ் ஏன் விரியுது? ஸோ இது எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.